உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் போடுறதுக்கு முன்னாடி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணுமா வேணாமா அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம ஒரு பார்ட் தண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருப்போம், இன்னொரு பார்ட்டில் ஸ்ப்ரே பண்ணாத கோட்டிங் போட்டிருக்கோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்களே நேராக பார்க்கலாம். காங்கிரீட்டு ரூஃப் மேலே நம்ம தண்ணி தெளிக்கும் பொழுது அது ட்ரையாக இருக்கும். அப்போ அப்சர்வ் ஆகும், அந்த பபிள்ஸு ஏர்லாம் ரிலீஸ் ஆகும். தண்ணி தெளிச்சுட்டு நம்ம லிக்விடாக கோட்டிங் ஃபஸ்ட்டு போட்டோம்னா அந்த லிக்விடு அந்த கேப் வழியாக போய் ஃபில் ஆகும். இதுவே நம்ம தண்ணி தெளிக்காத போட்டோன்னா பபிள்ஸாக அப்படியே நிற்கும். இதில் ஃபஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள், தண்ணி தெளிச்சுட்டு போட்டது இது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. உங்களுக்கு பபிள்ஸ் அந்தளவுக்கு எங்கேயுமே இருக்காது. இது செகண்ட் தண்ணி தெளிக்காத போட்ட கோட்டிங்கு, பபிள்ஸ் தெரியுது பாருங்க கேப்பு. இந்த மாதிரி தவிர நீங்கள் பண்ணாதீங்க. தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் கோட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.